இன்னும் அவங்க யாரும் வரல. ஆல்ரெடி நமக்கு 1 பாயிண்ட். இதுலயும் வின் பண்ணிட்டா நமக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். சோ அப்ப நம்ம தான் லீடிங். டேய், போட்டின்னு சொன்னாலும் சொன்னாங்க, உன் அலும்பு தாங்கலடா. பெரியப்பா, என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எப்படி பூஜை பண்றதுன்னு சொல்லுங்க. டேய், சின்ன பையன், உனக்கே ஞாபகம் இல்ல, எனக்கு பிறகு ஞாபகம் இருக்கும். சரிதான். அண்ணே, நான் என்ன குமரன் அண்ணே, நீங்க வேற. எனக்கு இது என்ன விசேஷம்னே தெரியாது. இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பொம்பளைங்க வேலை. நாம எதுக்காக இதை தெரிஞ்சு? சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம். ஏட்டா படிச்சாலும் பாட்டா படிச்சாலும் என் மண்டையில ஏறாதுன்னு சொன்னானா ஒருத்தன். எத்தனை தடவை பூஜையில கலந்துக்கிட்டாலும் இவங்களுக்கு இதெல்லாம் வராது. ஆமாக்கா, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வரவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுங்கிற. என்ன சூர்யா, காணாதத கண்டா மாதிரி அப்படி என்னத்த பாக்குற? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா, எப்படி பூஜை பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாங்க வாங்க வாங்க. அக்கா, எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஐஸ்வர்யா, உன் ஓரகத்தி எங்க? வரேன்னு தான் சொன்னாங்க. கடைசி நேரத்துல வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஓரகத்திகளே அப்படிதான், கை கொடுக்கறேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல கால வாரி விட்டுருவாங்க. நாம தான் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். 4 பேரை நல்லா மதிச்சு நடந்தா யாரும் யார் காலையும் வாரி விட மாட்டாங்க. உதவி கேட்டு வரவங்கள மட்டமா நினைச்சா அவங்க பதிலுக்கு திரும்ப கொடுக்கதான் செய்வாங்க. உதவி கேட்கும் போது ஒரு மாதிரியும். ஜெயந்தி, போதும், நிறுத்து. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சுத்தி யார் இருக்காங்க என்னன்னு பாக்காம எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம் தான். நானும் படிச்சு படிச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்க புத்திக்கு ஏறவே மாட்டேங்குது. இப்பெல்லாம் வெளியில இருந்து 4 பேர் வந்திருக்கப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இந்த குடும்பத்துக்கு நீங்களா எந்த நல்ல பேரும் சேர்த்து வைக்க வேண்டாம். இருக்கிற பேரை கெடுக்காம இருந்தாலே போதும். சாரி அத்தை. முதல்ல பூஜை ஆரம்பிங்க. சுமங்கலில ஒருத்தவங்க கம்மியா இருக்காங்க, அதான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு சண்டை போட்டா சரியா போயிடுமா? இது எவ்வளவு முக்கியமான விசேஷம். நம்ம வீட்டுல வச்சிருக்கிற விசேஷத்துக்கு ஆள் குறையுதுன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்து இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட பூஜைக்கு எந்த குறை வந்தது கிடையாது. மனசுல பயம் இருந்தா தெய்வ குத்தம் வராம பாத்துக்கலாம். இங்கதான் அப்படி இல்லையே. அண்ணம்மா, நம்ம சரண்யாவை அனுப்பி நான் வேற யாரையாவது கூட்டிட்டு வர சொல்றேன். எதுக்கு? நாம கும்பிடுற தெய்வம் அப்படியெல்லாம் என்ன கை விட்டுறாது.
வாட் அ சூப்பர் ஃபிகர். யார் இவ? இவளை இதுக்கு முன்னால் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. நாராயணா, வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாடா. இப்படி ஒரு பீஸ் இருக்கிறத நீ எப்படா மிஸ் பண்ண? ஐயோ, இந்த மாதிரி கட்டையை நான் தொட்டதே இல்லையே. இவ மட்டும் கிடைச்சான்னா பார்க்கறாளே. இதோ இன்னொரு சுமங்கலி வந்துட்டாங்க. அப்பா, இப்ப பூஜை ஆரம்பிக்கலாம்ல? அம்மா தாயி, பத்மாவோட சூழ்நிலையே இப்போ சரியில்லை. அதனால தான் நானே ஒரு சுமங்கலியா வேஷம் போட்டு இங்கே வந்திருக்கேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. பத்மா, வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தாம்பளை தட்டை உன் கையால எடுத்துக்கொடு. சரிம்மா. சூர்யா எங்கதான் இருக்கா? ஆரம்பத்தில் இப்படிதான் தனியா பேசிப்போம், தனியா சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த உலகத்துல கஷ்டம்னு ஒண்ணு இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் போக போக தான் தெரியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. என்ன சூர்யா, ரொம்ப நேரமா ஒரே போட்டோவை பார்த்துட்டு இருக்க? ஃபோக்கஸ் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏப்பா, நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளை பொண்ணாவது இருக்காங்களா? முன்னாடி இருக்காங்களோ இல்லையோ, எங்கேயாவது ஒரு ஓரத்துலயாவது இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணே. இங்க பாருப்பா, இந்த போட்டோல யார் வேணாலும் இருக்கட்டும், இல்லாம போகட்டும். உங்க பெரியம்மாவும் அம்மாவும் இல்லைன்னா அவ்வளவுதான், நீ மாட்டின. அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, பாத்துக்க. சரி, நாங்க இங்க இருந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ போக்கஸ் எல்லாம் சரியா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணு. இவனே சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இதுல இந்த பெருசுங்க வேற அவனை உசுப்பேத்தி என்ன வெறுப்பேத்துறாங்க. இனிமே அவன் சாம் விஷயத்துல குறுக்க வந்தான், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
என்ன நீ உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அப்ப எங்களுக்கு? இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதுக்கு பேர் தான் உருண்டை சாதம். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏன்? இந்த உருண்டை சாதத்தை கண்டுபிடிச்சதே நாங்க தான். இதுல எங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏதோ அமெரிக்கால இருந்து வந்துட்டு எங்க கிட்டயே வா. ஆனா இந்த ராத்திரியில நிலாச்சோறுன்னு சொல்லி தானே ஊட்டுவாங்க. இங்க டேனா அமெரிக்கால நைட் இல்ல, அதனால இருக்கும். ஹலோ, கிண்டல் பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி சாமி கிட்ட வச்சு படிச்ச சாதம் பிரசாதம் தானே, அதனால எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சு எல்லாருக்கும் ஊட்டி விடுவாங்க. அதுதான். அம்மம்மா, அம்மம்மா, சாமி பிரசாதம். அம்மம்மா. ம். சாம் அமெரிக்கால பிறந்து வளர்ந்திருந்தாலும் நம்ம ஊர் பழக்க வழக்கத்தை என்னமா கடைபிடிக்கிறா. புடிக்கிறா புடிக்கிறா, நல்ல காக்கா புடிக்கிறா. ஸ்ரீனிவாசன் எங்க? உங்க பக்கத்துல நிக்கிறது பிரதர் தான். ஆமா, அப்பவே நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஆமா, எந்த ஏரியா நீங்க? இவங்க என் ஃப்ரெண்டு தான், பக்கத்துல தான் இருக்காங்க. உனக்கு எப்படிமா இங்க ஃப்ரெண்டு? பக்கம்னா பக்கம் இல்ல, கொஞ்சம் தூரம் தான். இங்க கோயிலுக்கு போகும்போது ஃப்ரெண்டா நாங்க. நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஐ மீன், நான் இவங்களுக்கு தங்கச்சி முறைன்னு சொன்னேன். ஆளை பார்த்தா பொண்ணு மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அந்த சீனிவாசனா இருப்பானோ?
அமெரிக்கன் பேபி, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நல்லது பண்றதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த மாதிரி வேலையை பார்க்கறது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. வாங்க. அண்ணி, என்ன ஊஞ்சல் உட்கார வச்சு ஆட்டி விடுறீங்களா? சரி. என்ன இந்த பொண்ணு வாண்டடா வந்து வண்டியில ஏறுது? சூப்பரா இருக்க நீ. கீழே இறங்க. இந்த ஊஞ்சல் ஆடுற வைபவம் முடிஞ்சாதான் இந்த பூஜையோட பலன் கிடைக்கும். லீலா, கல்யாணம் ஆக போறவங்க தான் முதல்ல ஆடணும். பத்மா அக்காவுக்கு தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம். அவ ஊஞ்சல் ஆடட்டும், நீ அப்புறமா ஆடிக்கோ. ப்ளீஸ் பெரியமா, இப்பதானே ஆட ஆரம்பிச்சேன். இது விளையாட்டு இல்ல, வேண்டுதல். வேண்டுதலை நிறைவேற்றணும், இல்லனா தப்பாயிடும். அதனால முதல்ல அக்கா தான் ஆடணும், புரியுதா? வா பத்மா, நீ ஏறி ஊஞ்சல்ல உட்காரு. மாப்பிள்ள ஊஞ்சல் ஆட்டி விடட்டும். மாப்பிள்ள எங்க போனாரு? மாப்பிள்ள அத்தை, இங்க இருக்கேன்.